நம்ம அண்ணாந்து பார்க்க வேண்டும் சில காரியங்களை, ஏறெடுத்து பார்க்க வேண்டும் சில காரியங்களை, சிந்தித்து பார்க்க வேண்டும், நோண்டி பார்த்து சில காரியங்களை களைந்து எறிந்து போடணும், ஏறெடுத்து பார்க்க வேணும் சில காரியங்களை. என்னத்தை ஏறெடுத்து பார்க்கறது? பாருங்க, இந்த காரியங்களெல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம ஆண்டவரை நாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு, நானே கர்த்தர் என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அவரை தெய்வமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை யோசித்து பார்க்கணும். பல்வேறு காரியங்கள் மேலே ஆசைகளை வைக்கிறோமே, விருப்பத்தை வைக்கிறோமே, அதை தெய்வத்தை வைக்கிற இடத்துல வச்சிடறோம் இல்லையா? அதை எப்படி மாற்றுறது? அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. இதில் தான் நிறைய மக்கள் மாட்டிக்கிறாங்க. அதை விட முடியலங்க, எனக்கு அந்த ஆசையை விட முடியல, அது இது முடியலன்றாங்க. அப்போ எப்படி அதை மாற்றுறது? எப்படி மாற்றுறதுன்னா, தாமஸ் சால்மர்ஸ்னு ஒருத்தர் அவர் சொல்கிறார் அதை பற்றி, ஐடல்ஸ் cannot be uprooted, they can only be replaced. வாழ்க்கையில் விக்கிரகங்கள் அப்படியே களைந்தெறியப்பட முடியாது, அவைகளை மாற்றலாம். இதை எடுத்து போட்டு இன்னொன்று கொண்டாடலாம், அதுதான் பண்ணணுன்றார். We only cease to be the slave of one appetite because another taste has brought it into subordination. அதாவது ஒரு காரியத்தின் மேலே ஆசையை வச்சிருக்கிறோம், தனியாத தாகமும் ஆசையும் அது மேலே இருக்குது, அதுதான் நம்மளை கெடுத்துருச்சு, அதுதான் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துருச்சு, எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இதுலேருந்து மீளணும்னா இதை காட்டிலும் மேலான ஒன்றின் மேலே நம்முடைய ஆசையை வைக்கிறோம். இதை வச்சிருக்கிற இடத்துக்கு அதை கொண்டாடணும். நம்ம அதை கொண்டு வந்தால் தான் இது ஒழியும். இதை ஒழிக்கிறதுனா அதை கொண்டு வந்து தான் ஒழிக்க முடியும். இதை விட மேலான ஒன்றை கொண்டு வந்து அங்கே வச்சு இதை கொண்டாந்து இதை டிமோட் பண்ணி இதை கீழே கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் இதை ஒழிக்க முடியும்.